எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம சாதாரண மில்க் பவுடர், பால் பவுடரை வச்சு எப்படி ஒரு நல்ல சுவையான பால்கோவா செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 100 ml கீ எடுத்துக்கோங்க. அந்த கீ நல்லா ஹீட்டப் ஆனதும் அதில் நம்ம எந்த கப்பு வச்சு பால் பவுடர் எடுக்கிறோமோ அதே கப்பில் 3/4 கப்பு பால், சாதா ஆர்டினரி பாக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாலுக்கு கூட அதே 3/4 கப் அளவு நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ரெண்டும் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் இதே கப்பில் 2 கப்பு மில்க் பவுடர் எடுத்து வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். இதில் இருக்கிற வேலையே இதை கட்டியாக திக்காக கொண்டு வரது. ஒரு அல்வா கிண்டுவோம் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு கட்டி இல்லாமல் கிளறிட்டே இருக்கணும். இதுதான் இதோட மெயின் வேலை. இப்போ பாருங்கள், இது நல்லா ஒரு லம்ஸ் இல்லாமல் ஒரு கட்டி இல்லாமல் கரைஞ்சிடுச்சு. இதை கண்டினியூஸாக நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா பால் பவுடரும் நம்ம கை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக பேனில் அடி பிடிச்சிரும். கண்டிப்பாக நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக திக்க ஆரம்பிக்கும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே அது திக்காக ஆரம்பிக்கும். இந்த டைமில் நம்ம 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடரை போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டு, ஒரு வாசனைக்காக தான், இதில் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதையும் கிளறி விட்டு நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். கண்டினியூஸாக திருப்பி விட்டுட்டே இருக்கும்போது இந்த மில்க் பவுடர், இந்த பால் இருக்கு இல்லையா, எல்லாம் சேர்ந்து ஒரே ஈக்குவலாக, இப்போ ஒரு ஸ்பூனை நீங்கள் ஒரு பக்கம் திருப்பினீங்கன்னா எல்லாம் ஒன்றோட சேர்ந்து வரும், பிரியாது. அதுதான் இதோட பதம். இப்போ பாருங்கள், நான் இந்த பக்கம் இழுக்கும்போது எல்லாம் சேர்ந்து வரும். இன்னும் கொஞ்சம் கூட இதை பண்ணணும். அதாவது ஒரு ஸ்பூனை திருப்பும்போது ஹோல் அந்த மில்க் பவுடர் கட்டியும் ஒரே இடத்துல வரும். இது ஃபுல்லாக செட் ஆகும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு கிளாஸ் ஷேப்பில் இருக்கிற ஒரு பவுலில் பட்டர் பேப்பர் வச்சு அதில் கொஞ்சம் கீ தடவி இதை அதில் விட்டு நம்ம ஷேப் பண்ணிக்க வேண்டியதுதான். உங்களுக்கு நட்ஸு தேவை இல்லைன்னா நீங்கள் நட்ஸு விட வேண்டாம். நீங்கள் விட்டு அந்த பாத்திரத்தில் விட்டுட்டு ஆறிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு நட்ஸு வேணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு கார்னிஷ் பண்ண, அலங்காரம் பண்ண தேவை அப்படின்னா அது ஆப்ஷனல் தான், நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் கடைசியில் இதை ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் விட்டு ஷேப் பண்ணதுக்கப்புறம் சும்மா அதுக்கு மேலே நான் நம்ம பதாம் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி ஜஸ்ட்டு சும்மா கார்னிஷ் மாதிரி பண்ணியிருந்தேன். இது பால்கோவாவும் சாப்பிட்லாம். இதே நீங்கள் அந்த ஃப்ரிட்ஜில் ஒரு 2 hours வச்சு நீங்கள் எடுத்திங்கன்னா பர்பி மாதிரி கூட சாப்பிட்லாம். நல்லா திக்காக கட்டியாக ஒட்டிடும். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நான் ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் ஒரு பட்டர் பேப்பர் அடியில் வச்சுருக்கேன். இதை ஷேப் பண்ணுறேன். இதை ஷேப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நல்ல இது பண்ணி விட்டுட்டு, ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு, இது இப்படியே இருந்தாலும் ஓகே தான். பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. எனக்கு சும்மா கொஞ்சம் பாதாம் போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி போட்டேன். இப்போ நான் ஒரு 1/2 hourலேயே அதை இது பண்ணிட்டேன். 1/2 hourலேயே அது செட் ஆனது வெளியில் வந்துச்சு. இல்லை இதை பர்பியாக நிறைய நாள் வச்சு சாப்பிட்ணுன்னா ஒரு 2 hours நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஆற வச்சுட்டு கட் பண்ணி பாருங்கள். நம்ம கடலை மிட்டாய் சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி கட்டி ஆகும். இது பால்கோவாவை தான் நான் செஞ்சேன், அதனால் நான் பால்கோவா ஷேப்புக்கே எடுத்துடுறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே மில்க் ப்ராடக்ட் தான், கீ, மில்க்கு, சுகர், இது மட்டும்தான் இதில் சேர்ந்துருக்கு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்கள் வீட்டில் இந்த 4 பொருள் இருந்துன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். குட்டீஸ் லைக் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த குக்கிங் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எம்ஜேஎஸ் அம்மா ட்ரிக்ஸ் அண்ட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.